நான் பானுப்ரியா விஜய் சேகர். வெல்கம் டு கொங்குநாடு சமையல். நாங்க சென்னையில இருந்து ஊருக்கு வந்துட்டோங்க. ஊருக்கு வந்த அடுத்த நாளே ஒரு சூப்பரான இன்கிரீடியன்ட் எங்களுக்கு கிடைச்சது. எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச இன்கிரீடியன்ட் அது. என்னன்னு தெரியுங்களா? சீப்பம்பால். சீப்பம்பாலுங்கிறது மாடு கண்டு போட்டதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஃபர்ஸ்ட் பாலுங்க. நாங்க சென்னையில எத்தனையோ தடவை கேட்டிருக்கோம். பால்காரன் நான் கொண்டு வர்றது எப்பவுமே செகண்ட் பாலா தான் இருக்கும். ரெண்டாவது பால்ல ரொம்ப நல்லா வரும்னு சொல்ல முடியாது, ரொம்ப திக்கா இருக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் பால்ல சீம்பு பண்ணுனா சூப்பரா இருக்குங்க. நம்ம எல்லாருமே பிளான் கேள்விப்பட்டிருப்போம், அதுல முட்டை போட்டு செய்யற டெசர்ட். அதே மாதிரி தான் இருக்கும் சீம்பு. ஆனா முட்டை எதுவும் இல்லாம வெறும் பால் சக்கரை மட்டுமே போட்டு செய்யறதுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. உங்களுக்கு சீம்பு கிடைக்கும், சீப்பம்பால் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எங்கேயாவது கேட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த சேனலுக்கு இன்னும் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க எல்லார் கூடயும். இப்ப வாங்க சீக்கிரமா போய் சீம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுதான் எங்களுக்கு கிடைச்ச சீப்பம்பாலுங்க. சீப்பம்பால் எல்லோ கலர்ல இருக்கும். நார்மல் பாலை விட நல்லாவே திக்கா இருக்குங்க. பாருங்க எப்படி இருந்த சீப்பம்பால் எப்படி சீம்பா மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த சீம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. உண்மையிலேயே சொல்றேன், கண்டிப்பா வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது சீப்பம்பால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கறதுக்கும் எவ்வளோ எம்மியா இருக்கு பார்த்தீங்களா? இந்த சீப்பம்பால் ரொம்பவே சத்தானதுங்க. குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க நார்மலாக சாப்பிட்றத விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நான் எடுத்து ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். நார்மல் பாலும் இதுவும் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ இந்த பால்ல இருந்து சீம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதில் 6 டம்ளர் பால் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கிறோங்க. 6 டம்ளர் பாலுக்கு நான் 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. 1.5 டம்ளர் சர்க்கரையை அந்த ஜாரில் போட்டுக்கிறோம். கூட நம்ம வாசத்துக்காக ஏலக்காங்க, 2 ஏலக்காய் இல்லை 1 ஏலக்காய் எடுத்து கூட போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம போடுற 2 இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. மிளகு ஒரு 5-6, சுக்கு பொடி 1 ஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க. இது ரெண்டுமே இந்த சீம்பு நம்மளுக்கு சீக்கிரமாக ஜீரணமாகணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா சீம்பு ரொம்பவே வயிறு ஹெவியானதுங்க, அதனால தான். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இது நல்ல ஃபைன் பவுடர் ஆயிடுச்சுங்க. இந்த பவுடரை நம்ம சீப்பம்பாலில் கலக்க போகிறோம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. நாங்கள் கொஞ்சம் இனிப்பாகவே சாப்பிடுவோம், அதனால் 1.5 டம்ளர் போட்டிருக்கேன். அளவான இனிப்பு போதும் அப்படின்னா நீங்கள் 1 டம்ளர் போட்டுக்கலாம், போதும். இப்போ இந்த சீப்பம்பாலில் இந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்சம் கட்டி விழுகும், ஆனால் கலக்க கலக்க உங்களுக்கு எல்லா கட்டியும் போயிடும், நல்லா கலந்துரும். நம்ம இதில் வெள்ளை சர்க்கரை சேர்த்திருக்கோங்க. வெள்ளை சர்க்கரை சேர்த்தி செய்யும் போது எவ்வளோ கெட்டியாக வருதோ, நீங்கள் கரும்பு சர்க்கரை சேர்த்துனீங்கன்னா இந்த மாதிரி வராதுங்க. கொஞ்சம் பால் திரிஞ்ச மாதிரி ஆகும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த டிஷ்ஷுக்கு மட்டும் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சீப்பம்பாலை இன்னொரு முறையிலையும் செய்யலாங்க. நீங்கள் இந்த பாலை அப்படியே வடச்சட்டியில் ஊற்றி கலக்கிட்டே இருந்தீங்கன்னா சூடு பரப்பட அது பால்கோவா மாதிரி திரியுங்க. பால்கோவா மாதிரியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வெல்லமோ கரும்பு சர்க்கரையோ சேர்த்திக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பால் நல்லா கலந்தாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கேக் ட்ரே நாங்கள் எடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு பிளேட் கூட எடுத்துக்கலாம். நல்லா வடும்ப உயரமாக இருக்கிற மாதிரியான ஒரு பிளேட் கூட எடுத்துக்கலாம். அதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற பாலை உள்ளே ஊற்றிக்கிறோங்க. இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். அதனால் இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறோங்க. உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்ததுன்னா அது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குக்கரில் நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சு வேணும்னாலும் நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம். இப்போ நம்ம இட்லி பானையை ரெடி பண்ணிடலாங்க. அடுப்பில் நம்ம பானையை வச்சு தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ண போகிறோம், அதனால் தண்ணி நிறையாவே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம இதில் பிளேட் வைக்க போகிறோம். உங்களோடதும் இந்த மாதிரி பிளேட் இருக்குது, அதில் மேலே அந்த குமிழ் மாதிரி கைப்பிடி இருக்குது, அதில் ஸ்டீம் பண்ணுறதுக்கு பாத்திரத்தை வைக்க முடியாது அப்படின்னா அந்த பிளேட்டை அப்படியே தலைகளாக திருப்பி வச்சுருங்க. உங்களுக்கு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் கிடச்சிரும். இப்போ இதை மூடி வச்சிட போகிறோம். இது நல்லா தண்ணி கொதிக்கணுங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது மூடி எடுத்துட்டு நம்ம பால் ஊற்றி வச்சுருக்கிற பாத்திரத்தை இட்லி தட்டு மேலே வச்சு மூடி வச்சிட போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு பால் ஊற்றி வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் சீம்பு வருங்க. அதனால் ரொம்ப பெரிய பாத்திரத்தில் ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம மூடி வச்சாச்சுங்க. 15லேருந்து 20 நிமிஷம் இது வேகணும். இப்போ வாங்க திறந்து பார்க்கலாம். இப்படி கேக் மாதிரி அழகாக வெந்திருக்கு பார்த்தீங்களா? இது வெந்திருச்சான்னு பார்க்குறப்பதான் கேக் மாதிரியே தாங்க. ஒரு கத்தியோ ஸ்பூனோ உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா கத்தியில் ஒட்டாமல் இருக்கணுங்க, அதுதான் பதம். இப்போ பாருங்கள், எதுவுமே ஒட்டலை, கத்தி க்ளீனாக இருக்குது. அதனால் இது வெந்திருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம்.
பாலோட பக்குவத்தை பொறுத்து ஒரு சில சமயம் மேலே கொஞ்சம் தண்ணி நிற்குங்க. அது நம்ம சர்க்கரை சேர்த்திருக்கிறதுனால அந்த சர்க்கரை தண்ணி தான். அதை நீங்கள் வடிச்சு கீழே ஊற்றிட்டாலும் சரி, இல்லை குடிக்கிறதுனாலும் நல்லா தான் இருக்கும். இந்த சீம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டானது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க. தோட்டங்களில் வளர்ந்தவங்க இதை ரொம்பவே சாப்பிட்ருப்பாங்க. அதுவும் மாடு வச்சுருந்தாங்கன்னா போர் அடிக்கிற அளவுக்கே சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த டிஷ்ஷை சாப்பிட்டது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு முக்கியமான டிஷ்ஷை மிஸ் பண்ணுறீங்க. அதனால் கண்டிப்பாக சீப்பம்பால் எங்கேயாவது ட்ரை பண்ணி கிடச்சி வாங்கி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.